வணக்கம் நேயர்களே. இன்னைக்கு நம்ம இன்னொரு செலிபிரிட்டியோட வாழ்க்கை வரலாறு பார்க்கலாம். இந்த வீடியோல நம்ம யார பத்தி பேச போறோம் அப்படின்னா, தலைவனாக பிறக்க முடியாது. ஆனால் வாழ்ந்து காட்ட முடியும். இந்த ஒரே ஒரு வரி ஒரு மனிதனை பெர்ஃபெக்ட்டா டிஸ்கிரைப் பண்ணும். அவர்தான் நம்ம கேப்டன் விஜயகாந்த். சோ இந்த வீடியோல நம்ம அவரை பத்தி தான் பார்க்க போறோம். முதலாவதாக இவரோட இயற்பெயர் விஜயராஜ். 1952ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 25ஆம் தேதி தமிழ்நாட்டின் மதுரை மாவட்டத்துல இவர் பிறக்கிறாரு. 1979ஆம் ஆண்டு இனிக்கும் இலை என்ற படத்தின் மூலம் திரைப்பட உலகில் தனது பயணத்தை இவர் ஆரம்பிச்சாரு. விஜயகாந்த் சின்ன வயசுல இருந்தே நியாயம் பேசுறவராகவும் மத்தவங்களுக்கு உதவ தயாராக இருக்கும் ஒரு தைரியசாலியாகவுமே இருந்திருக்காரு. அவருடைய பள்ளி வாழ்க்கைய அவர் மதுரையில தான் பினிஷ் பண்ணிருக்காரு. அவர் ஒரு ஹீரோவா மட்டும் இல்லாம மக்கள் மனசுல ஒரு பெரிய இடம் பிடிச்சிருந்தாரு. அதாவது படத்துல மட்டும் ஹீரோவா இல்ல, அவர் நிஜ வாழ்க்கையிலுமே எல்லார் மனதிலையும் இன்னுமே ஹீரோவா இருந்துட்டு தான் இருக்காரு. அந்த காலத்துல அவர் நடிச்ச படங்களான சத்ரியன், வீரபாண்டிய கட்டபொம்மன், உதயகீதம், சின்ன கவுண்டர், செந்தூர பூவே போன்ற பல படங்கள் மக்கள் மனதுல ஆழமாக பதிஞ்சிருக்கு. அவர் நடிப்பு மட்டும் இல்ல, அவரு ஒவ்வொரு படத்துலயும் காட்டிய நேர்மை, நீதி புரிகிற செயல், அது மட்டும் இல்லாம அவரோட குணம், வலிமை எல்லாமே மக்களை ரொம்பவே ஈர்க்க செய்தது. கேப்டன் பிரபாகரன் என்ற படத்துல இருந்துதான் இவரை எல்லா ரசிகர்களுமே கேப்டன் என்று செல்லமாக அழைக்க ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறமா அதுவே அவரோட அடையாளமாகவும் மாற ஆரம்பிச்சிடுச்சு. 2005ஆம் ஆண்டு விஜயகாந்த் தமிழ்நாட்டுல ஒரு புதிய அரசியல் கட்சியை ஆரம்பிச்சாரு. அந்த அரசியல் கட்சியோட பேர் தான் தேசிய முற்போக்கு கட்சி. முதற்கட்டத்துல எல்லாருமே இது வெற்றி பெறுமா என சந்தேகம் கொண்டிருந்தாலும் 2006 சட்டமன்ற தேர்தல்ல விஜயகாந்த் ஒரு மனிதராக போட்டியிட்டு வெற்றியை கண்டாரு. இது ஒரு சாதனையாகவே இங்க சொல்லியாகணும். ஒரு புது கட்சியோட எந்த ஒரு கூட்டணியுமே இல்லாம வெற்றி பெற்ற முதல் நபர்னா நம்ம கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் தான். அது மட்டும் இல்லாம 2011 தேர்தல்ல அவர் தலைமையிலான கூட்டணி மாநில சட்டமன்றத்துல 29 இடங்கள்ல வென்றது. அதன் மூலமாகவே எதிர்க்கட்சி தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். ஒரு நடிகராக இருந்தவர் இவ்ளோ பெரிய பொறுப்பான அரசியல் தலைவராக மாற ஆரம்பிச்சாரு. இவர் மக்கள் சேவையில ரொம்ப ஆர்வம் காட்டி நிறைய விஷயங்களை மக்களுக்காக செய்திருக்காரு. விஜயகாந்த் தனக்கு கிடைத்த புகழையும் பணத்தையும் மக்களுக்காகவே பயன்படுத்துறதுக்கு அவர் ஒருபோதுமே தயங்கினது கிடையாது. அவர் நடத்தும் அறக்கட்டளைகள் கல்வி, மருத்துவம், இயற்கை பேரழிவுகள் போன்ற நேரங்கள்ல நிறைய பேருக்கு நிறைய உதவிகளை செய்திருக்கு. கேப்டன் விஜயகாந்த் அவர்களால பல மருத்துவமனைகளுக்கு சாதனங்கள் மற்றும் கல்வி உதவி தொகைகள் எல்லாம் வழங்கப்பட்டிருக்குது. தன்னுடைய ரசிகர்கள்னு மட்டும் பார்க்காம தாம் மக்களாக கருதி நிறைய சேவைகளை இவர் செஞ்சிருக்காரு. அவருக்கு அரசியல் ஒரு வெறும் பதவியாக மட்டும் இல்லாம சேவையாகவே இருந்துச்சு. இது மட்டும் இல்லாம இந்திய அரசால் வழங்கப்படும் 3வது மிக உயர்ந்த குடிமகன் விருதான பத்மபூஷன் விருது இவருக்கு 2024ஆம் ஆண்டு ஜனவரியில நம்ம கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு வழங்கப்பட்டது. அது மட்டும் இல்லாம இவர் 2 தென்னிந்திய பிலிம்பேர் விருதுகளையும் 3 தமிழ்நாடு அரசு திரைப்பட விருதுகளையுமே பெற்றிருக்கிறார். 2001ஆம் ஆண்டளவில் கலைமாமணி விருதையும் இவர் வென்றிருக்கிறார். விஜயகாந்த் அவர்களின் திருமண வாழ்க்கையை பார்த்தோமானால் 1990ஆம் ஆண்டுல பிரேமலதா என்னும் பெண்ணை இவர் திருமணம் செய்து கொண்டார். விஜய பிரபாகரன் மற்றும் சண்முக பாண்டியன் இவருக்கு 2 மகன்கள் இருக்காங்க. கேப்டன் விஜயகாந்த் அவர்களோட பெருமைகளை நம்ம சொல்லிட்டே போகலாம். அதுக்கு ஒரு முடிவும் கிடையாது, ஒரு எல்லையுமே கிடையாது. அதனாலதான் இன்னுமே கேப்டன் விஜயகாந்த் நம்ம எல்லார் மனதிலையும் நீங்கா இடம் பிடிச்சிருக்காரு. 28ஆம் தேதி டிசம்பர் மாதம் 2023 காலையில விஜயகாந்த் உடல்நலக் குறைவால் தனது 71வது வயதுல மருத்துவமனையில காலமானார். இவருடைய மறைவு தமிழ் திரையுலகுக்கும் அரசியலுக்கும் மிகப்பெரிய இழப்பாகும். அவர் இன்னைக்கு நம்ம கூட இல்லனாலும் அவரோட புகழ் என்னைக்குமே மறைக்கப்பட போவதில்லை. தன்னை பற்றிய விமர்சனங்களை பொருட்படுத்தாம மக்களுக்காகவே வாழ்ந்தவர் தான் கேப்டன் விஜயகாந்த். வாழ்க்கை முழுக்க உண்மையோட இருந்தவர். மக்களின் வாழ்வில் மாற்றம் கொண்டு வந்தவரும் அவர்தான். சினிமா நாயகனாக மட்டும் இல்லாம ரியல் லைஃப்லயுமே இவர் ஹீரோவா வாழ்ந்திருக்காரு. இவரை போல நபர்களை நம்ம வரலாறு என்னைக்குமே மறக்காது. இவர் மறைந்தாலுமே மக்கள் மனதில இருந்து இவர் என்னைக்குமே நீங்க போறது கிடையாது. இன்னுமுமே நம்ம எல்லார் மனதிலையுமே கேப்டன் அவர்கள் வாழ்ந்துகிட்டு தான் இருக்காரு. கேப்டன் விஜயகாந்த்னு சொன்னா அது ஒரு கேரக்டர் இல்ல, ஒரு புரட்சி அப்படின்னு நம்ம எல்லார் மனசுலயுமே ஆழமா பதிய வச்சுட்டு போயிட்டாரு. மதுரையில கல்விய முடிச்ச நம்ம கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் நடிக்கிறதுக்கு எந்த ஒரு பின்புலமுமே இல்லாம தனி ஒருவராக மதுரையை விட்டு புறப்பட்டு வந்தவர் தான் இன்னைக்கு நம்ம மனதுல நீங்கா இடம் பிடிச்சு திரையுலகிலையும் சரி அரசியலும் சரி மாபெரும் வெற்றி கண்டு
நம்மளை விட்டு இன்னைக்கு மறைஞ்சிட்டார். கேப்டன் விஜயகாந்த் அவர்களால் தூண்டப்பட்ட உத்வேகம் எப்போதுமே நம்ம வழிநடத்தும். சோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இது மட்டும் இல்லாம விஜயகாந்த் பற்றி உங்களுக்கு மேலதிக தகவல் எதுவும் தெரிஞ்சிருந்தா கீழே கமெண்ட்ல எங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.